வணக்கம் நேயர்களே. நேயர்கள் அனைவரும் நீடூழி வாழ்க நிம்மதியுடன். சிலையும் நீயே சிற்பியும் நீயே. அத்தியாயம் 13. வேண்டாமே இந்த டென்ஷன். காலையிலேருந்து ஒரே டென்ஷன். வர்ற ஆட்களோட பிரச்சனை, எடுக்கிற ஃபைல்களில் குழப்பம். சேச்சா, இன்றைக்கி ஏன் ஆஃபீஸ்க்கு வந்தோன்னு இருக்குது. ஒரு மேலதிகாரியின் சலிப்பு. இன்றைக்கி வேலையே ஓடலை. டென்ஷன் மேலே டென்ஷன். சமையலும் ஆகலை, சாப்பாடும் ஆகலை. ஒரு குடும்ப தலைவியின் புலம்பல். படித்த பாடமெல்லாம் மறந்த மாதிரி இருக்குது. ஒரே டென்ஷன். எப்படித்தான் டெஸ்ட் எழுத போகிறேன்னு தெரியல. ஒரு கல்லூரி மாணவனின் கவலை. ரொம்ப டென்ஷன் பண்ணாதீங்க, இப்போ குளிக்க வரமாட்டேன், சாப்பிட மாட்டேன். இது அடம்பிடிக்கும் ஒரு வாண்டு. இப்படி ஒரு நாளில் பல இடங்களில் பலதரப்பட்ட மனிதர்களிடமிருந்து இந்த டென்ஷன் டென்ஷன் எனும் வார்த்தைகளை கேட்கிறோம். ஏன் நாமே டென்ஷன் என்னும் வார்த்தையை அவ்வப்போது சொல்கிறோம். இந்த சமுதாயத்தில் வெற்றிகரமான மனிதராக உங்களை நீங்கள் உருவாக்கி கொள்ள விரும்பினால் உங்கள் வாழ்க்கை அகராதியிலிருந்து நீங்கள் நீக்க வேண்டிய சொல் டென்ஷன். ஒரு உரையாடலின் போதோ அல்லது ஒரு செயலின் போதோ நீங்கள் டென்ஷன் ஆகும்போது என்ன நடக்கிறது தெரியுமா? மனம் பரபரக்க, உடல் படபடக்க, நீங்கள் சொல்ல வந்ததை தெளிவாக சொல்ல முடியவில்லை. செய்து கொண்டிருக்கும் செயலும் தடுமாற்றம் அடைந்து விடுகிறது. மொத்தத்தில் ஒரே குளறுபடியாகிறது. இந்த நிலைக்கு ஒரே காரணம் நீங்கள்தான். உங்கள் டென்ஷன் மனநிலை தான். அடிக்கடி டென்ஷன் ஆகும் நீங்கள் அடிக்கடி உடல் ரீதியாகவும் உணர்வு ரீதியாகவும் பாதிப்புக்கு உள்ளாகிறீர்கள். உடல் ரீதியாக என்று பார்த்தால் தலைவலி, இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோய், ஆஸ்துமா, ஆர்த்ரைட்டிஸ், பெப்டிக் அல்சர், நரம்பு தளர்ச்சி, இருதய நோய், இப்படி பல்வேறு பாதிப்புகளை சந்திக்க நேரிடுகிறது. உணர்வு ரீதியான பாதிப்புகள் என்னென்ன தெரியுமா? மறதி, சலிப்புத்தன்மை, பயம், கோபம், மனத்தளர்ச்சி, விரக்தி, மற்றவர்களை பார்த்து பொறாமை, தாழ்வு மனப்பான்மை, இப்படி அடிப்படை குணமே மாறி போய்விடுகிறது. யார் யார் டென்ஷன் அடைகிறார்கள் என்று பார்ப்போமா? எதற்கும் யாரையும் ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட நம்பாதவர்கள் ஒரு டென்ஷன் பேர்வழிதான். தன்மேலேயே நம்பிக்கை வைக்காத தன்னம்பிக்கை அற்றவர்களும் எதற்கெடுத்தாலும் டென்ஷன் ஆவார்கள். பொறுமைத்தன்மை கிலோ என்ன விலை என்று கேட்பவர்களும் டென்ஷன்காரர்களே. அதிக பரபரப்புடன் எந்த வேலையும் செய்து பழக்கப்பட்டவர்கள் அடிக்கடி டென்ஷன் ஆவார்கள். மறதியால் பாதிக்கப்பட்டு எப்போது பார்த்தாலும் தொலைந்த பொருளை தேடிக்கொண்டிருப்பவர்களும் அடிக்கடி டென்ஷன் ஆவார்கள். நேர உணர்வில் மிக துல்லியம். வீடு, அலுவலகம், ஒழுங்குமுறையில் மிக கவனமாக இருப்பவர்கள். உடன் இருப்பவர்கள் ஒத்துழைக்காத பட்சத்தில் டென்ஷனாகி விடுவார்கள். ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்க வேண்டிய நிர்பந்தம் இருக்க முடிக்க முடியாத சூழ்நிலை உள்ளவர்களும் டென்ஷன் ஆகிறார்கள். ஒரே நேரத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட வேலைப்பளு உள்ளவர்களும் டென்ஷன் ஆகிறார்கள். திடீரென ஏற்பட்ட பண நெருக்கடியாலும் டென்ஷன் ஏற்படுவது உண்டு. திடீர் உடல்நல குறைவு ஏற்படும் போது டென்ஷனை சந்திப்பது இயற்கையே. மற்றவர்களின் அற்பத்தனமான சொற்களுக்கும் செயல்களுக்கும் டென்ஷன் ஆக மாட்டாதவர்கள் யார் தெரியுமா? சாதனையாளர்கள். இதற்கு விவேகானந்தர் வாழ்வில் நடந்த ஒரு சம்பவத்தை இங்கு நினைவு கூறலாம். விவேகானந்தர் அதிகமாக பிரபலமடையாமல் இருந்தபோது தென்னிந்தியாவில் ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தார். அதே பெட்டியில் இருந்த வெள்ளைக்கார சிப்பாய்கள் ஆங்கிலத்தில் சன்னியாசிகளை பற்றி கேவலமாக பேசிக் கொண்டிருந்தனர். விவேகானந்தர் மறுத்து எதுவும் பேசவில்லை. சேலம் ஸ்டேஷனில் ரயில்வே அதிகாரி வந்தபோது அவருடன் விவேகானந்தர் ஆங்கிலத்தில் சரளமாக உரையாடுவது கண்டு போர் வீரர்களுக்கு வியப்பாக இருந்தது. ரயில் புறப்பட்டதும் உங்களுக்கு தான் ஆங்கிலம் நன்றாக தெரிகிறதே,
நீங்கள் ஏன் எதுவும் மறுத்து பேசவில்லை என்று கேட்டனர். அதற்கு விவேகானந்தர், முட்டாள்களை நான் சந்திப்பது இது முதல் தடவை அல்ல என்றார். இதை கேட்ட சிப்பாய்கள் வாயடைத்து போயினர். டென்ஷன் ஆகாமல் அறிவாக அவர் கூறிய பதிலை கேட்ட போர் வீரர்கள் தலை குனிந்தனர். வாழ்வில் முன்னேறி கொண்டிருக்கும் நீங்கள் டென்ஷன் எனும் மன அழுத்தத்தால் பாதிக்கப்படாமல் இருக்க விவேகானந்தரது வார்த்தைகளை அவ்வப்போது நினைவு கூறுங்கள். நான் என்றும் தூய்மையானவன், எல்லாம் அறிந்தவன். நான் சாதாரண மனிதனைப் போல அற்பமான செயல்களால் கவரப்பட்டு முட்டாளாவது விவேகமான செயலா? இப்படி எப்போதும் நினைத்து இந்த வார்த்தைகளால் மனதை உறுதிப்படுத்தி கொண்டால் சின்ன சின்ன விஷயங்களுக்காக அடிக்கடி டென்ஷன் ஆவது நிச்சயமாக குறையும். சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுபவன், பாதிக்கப்படுபவன் ஒருபோதும் தன் வாழ்நாளில் பெரிய சாதனைகளை செய்துவிட முடியாது. பெரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தியவர்கள் சின்ன சின்ன விஷயங்களில், ஏன் பெரிய விஷயங்களில் கூட பாதிக்கப்படாமல் இருந்திருக்கிறார்கள். உதாரணமாக, தாமஸ் ஆல்வா எடிசன் தன் கண்டுபிடிப்புகளில் தீவிரமாக இருந்த நேரம், அவர் பரிசோதனை கூடத்தில் தீ பரவி நெருப்பு கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. $2 மில்லியன் மதிப்புள்ள ஆய்வுக்கூடம் கண்ணெதிரே பற்றி எரிந்து கொண்டிருந்த போதும் அவர் பதறவில்லை, பதட்டமடையவில்லை. தன் மனைவியை அழைத்து வந்து, இவ்வளவு பெரிய தீ விபத்தை நீ நேரில் பார்த்திருக்க மாட்டாய் என்று காட்டினாராம். மன உறுதியுடன் அவர் தொடர்ந்து பரிசோதனைகளில் ஈடுபட்டதால் தீ விபத்து நடந்த 21வது நாள் ஃபோனோகிராஃப் கருவியை கண்டுபிடித்தார். சரி, டென்ஷன் ஆகாமல் இருக்க தீர்மானித்து விட்டீர்கள். அதற்கு என்ன செய்யலாம்? இதோ சில ஆலோசனைகள். பொதுவாக திட்டமிட்டு காரியங்கள் செய்பவர்களை டென்ஷன் என்னும் பூதம் ஆட்டி படைப்பதில்லை. நாளை செய்ய வேண்டிய வேலைகளை இன்றே திட்டமிட்டு கொள்ளுங்கள். நாளை இந்த இடத்திற்கு செல்ல வேண்டும், இத்தனை மணிக்கு இன்னாரை பார்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு உங்கள் டைரியில் குறித்து கொள்ளுங்கள். தங்கள் டைரியின் நாளைய பக்கத்தை இன்றே எழுதுபவர்களே சாதனையாளர்கள் பட்டியலில் விரைவில் இடம்பெற முடியும். வீட்டை சுத்தமாக வைத்து அந்தந்த பொருட்கள் அந்தந்த இடத்தில் இருந்தாலே பாதி டென்ஷன் குறைந்த மாதிரி. கார் சாவி எங்க? மூக்கு கண்ணாடியை இங்கே தானே வச்சேன். பீரோ சாவி எங்க? குக்கர் வீட்டை காணாமே. இதெல்லாம் நம் அனைவரின் வீட்டிலும் நடக்கும் அவசர தேடல்கள். இவற்றிற்கு முற்றுப்புள்ளி வைக்க பாருங்கள். எந்த வேலையிலும் முழுமையான ஈடுபாடுடன் ஈடுபடுங்கள். பிடிக்காத வேலையை மற்றவர் நிர்பந்தத்திற்காக செய்யும்போது டென்ஷன் ஏற்படுவது இயற்கையே. பிடிக்காத வேலையில் நிர்பந்தமாக ஈடுபட வேண்டியிருக்கிறதா? இந்த வேலை எனக்கு மிகவும் பிடிக்கும், சிறப்பாக செய்து மற்றவர்களது பாராட்டுக்களை நிச்சயம் பெறுவேன் என்று மனதை பக்குவப்படுத்தி கொண்டு வேலையில் ஒன்றி ஈடுபடுங்கள். தினமும் உங்களுக்காக மாலை நேரத்தில் 1 மணி நேரத்தை ஒதுக்கி கொண்டு உங்களுக்காகவே வாடுங்கள். தனிமையில் பிடித்தமான இசையை கேட்பது, விரும்பிய புத்தகத்தை படிப்பது, விருப்பமான பொழுதுபோக்கில் ஈடுபடுவது, இப்படி உங்களுக்காக வாழும் அந்த 1 மணி நேர தருணம் அந்த நாளின் மற்றைய தருணங்களை டென்ஷன் இல்லாமல் வாழ வைக்கும். அடிக்கடி டென்ஷனால் பாதிக்கப்படுபவர்கள் யோகாசன பயிற்சியை முறைப்படி குரு மூலம் கற்றுக்கொண்டு தினமும் 20 நிமிடங்கள் ஆசனங்கள் செய்வதை பழக்கப்படுத்தி கொள்ளலாம். யோகாசனத்தின் போது உடலின் ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் பிராணவாயு முறையாக செலுத்தப்படுவதால் உடல் ஆரோக்கியம் மேம்படும். அடிக்கடி நோய் நொடி தாக்காமல் உடல் ஆரோக்கியமாக இருந்தாலே டென்ஷன் பெருமளவு குறையும். டென்ஷனை படிப்படியாக குறைத்து கொள்ள உடல் ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போதாது, மன ஆரோக்கியமும் மேம்பட வேண்டும். மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த ஒரே உன்னதமான பயிற்சி தியானம். குருவின் மூலமாக தியான பயிற்சி எடுத்துக்கொண்டு முறைப்படி செய்து வாருங்கள். தியானம் நம் மன அலைச்சூழல் எண்ணிக்கையை பீட்டா நிலையிலிருந்து ஆல்பா நிலைக்கு கொண்டு வரும். மனம் அமைதிப்பட்டுவிடும். அமைதிப்பட்ட மனது டென்ஷன் அடைவதில்லை. நீங்கள் அளவுக்கு அதிகமாக டீ காஃபி குடிப்பவராக இருந்தால் குறைத்து கொள்ளுங்கள்.
அதிலுள்ள கேஃபின் எனும் நச்சுப்பொருள் அச்சம் மற்றும் கிளர்ச்சி உணர்வுகளை அதிகப்படுத்துவதாக மருத்துவ ஆராய்ச்சிகள் கூறுகின்றன. மொத்தத்தில் உங்கள் சாதனை சிலையை செதுக்கிக் கொண்டிருக்கும் சிற்பியாகிய நீங்கள் டென்ஷனை குறைத்து கொள்ள ஒரே வழி என்ன தெரியுமா? என்னோட டென்ஷனை எப்படி குறைக்கலாம் என்று உறவினர்களையோ நண்பர்களையோ மனோதத்துவ அறிஞர்களையோ மனநல மருத்துவரையோ கேட்டுக்கொண்டிருக்காதீர்கள். உங்கள் மனதில் உள்ள டென்ஷன் பற்றி மற்றவர்களை விட உங்களுக்குத்தான் நன்றாக தெரியும். சுயமாக சிந்தித்து எதனால் டென்ஷன் ஏற்படுகிறது, எவ்வாறு குறைக்கலாம் என்று சுய பரிசோதனை செய்து வெற்றி காணுங்கள். இனிமேல் என்னை மீறி டென்ஷனாக மாட்டேன் என்று உறுதி எடுத்துக் கொள்ளுங்கள். மன அமைதியை கடைப்பிடியுங்கள். மன அமைதி எனும் அகராதியில் டென்ஷன் எனும் வார்த்தைக்கு இடமே இல்லை. என்ன, இன்னிலிருந்து எதற்கெடுத்தாலும் டென்ஷனாக மாட்டீர்கள் தானே? வாழ்த்துக்கள்.